என் செல்ல தங்கமே, உன்னோடு பேசுவதற்கு காலையிலிருந்தல்லவா நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ எப்படியாவது எனக்கான இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் போதும் என்று என்னிடம் மனமிட்டு ஏங்கிக் கொண்டிருந்தாய். அந்த நல்ல செய்தியை தருவதற்காக அவசரமாக என் பிள்ளையை சந்திக்க நான் வந்து இருக்கின்றேன். நீ இழந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒன்றை மீட்டு உன்னிடமே நிரந்தரமாக்க வந்து இருக்கின்றேன். கடந்து போகின்ற வாழ்க்கையில் தெரிந்தவர் தெரியாதவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்று பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி நமக்கான வாழ்க்கையை நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். எப்படி நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீ யோசிக்கிறாய். இங்கு யோசிப்பதற்கு என்ன இருக்கின்றது? இந்த தாயினை வழிவந்த பிறகு நான் உனக்கானதை எப்படி தங்கமே அங்கு செய்து கொடுக்காமல் இருப்பேன்? உன் இன்றைய நிலைமையை பார்த்து இன்றைய நிலைமைக்கு காரணம் யாரென்று தெரிந்துவிட்ட பிறகும் நீ அமைதி காத்து கொண்டு இருக்கின்றாயே தாயே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அதுவும் சரிதான். ஆனால் இந்த நிலையை நான் உனக்கு அப்படியே நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணாதே. கஷ்டங்களும் காயங்களும் இங்கு நிரந்தரம் இல்லாத போது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை மட்டும் நான் எப்படி நிரந்தரமாக்கி விடுவேன்? உனக்கான ஒன்றை நான் உன்னிடம் சொல்லி கொடுத்து என்ன பொறுப்பு இருக்கின்றது, என்ன கடமை இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவதற்குத்தான் இப்பொழுது இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். மனதில் கலக்கம் அடைந்ததெல்லாம் முடிந்து விட்டது. உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து நான் உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைத்து விட்டேன். என் நேரமும் என்னை மட்டுமே நீ மனதில் நினைத்து கொண்டு இரு. இந்த தாய் இருக்கும் பொழுது எனக்கு கவலை என்னவென்று நினைத்துக்கொள். உனக்கு வேண்டியதே நான் தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது நேரத்தை குறித்து விட்டேன். இனி நம்பிக்கையின் வழியாக நான் உனக்கானதை உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் பொழுது என்னை விட்டுவிடாதே என்னை பிள்ளையே. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பல பேரும் அங்கு பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கேலிக்கும் கிண்டலுக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகி கொண்டு இருக்கின்றேன் தாயே என்று உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அத்தனை விஷயத்தையும் தாண்டி நான் எப்படித்தான் ஜெயிக்கப் போகிறேன், நான் எப்படித்தான் வெற்றி பெறப் போகிறேன் என்று உன் மனம் அங்கு வரிந்து கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது. உன் வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போகப் போகிறது. ஏனென்றால் நடத்தி தருவது யார் என்று நினைத்து கொள்கிறாய்? உன்னருகில் இருப்பது யார் என்று நினைத்து கொள்கிறாய்? அதுவும் இந்த வராகி தாய் அல்லவா? இதோ உனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எவ்வளவு எளிதாக உன் கையில் கொடுப்பதற்கு வந்திருக்க என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தை இந்த வராகி தாய் உனக்கு நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டேன். இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்க போகிறது. உனக்கு வெற்றி கிடைக்கும் வகையில்தான் உனக்கு ஏற்ற சூழ்நிலையை நான் உருவாக்கி தரப்போகிறேன். இந்த நிலைமையின் காரணத்தை தேடிக்கொண்டு இருப்பதை விட உனக்கான தீர்வை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு. அந்த பயணத்தில் முழுமையாக என்னை நீ கரம் பற்றிக்கொள். என்னையே சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னை விட்டு விட போவதே கிடையாது. நம்பிக்கைக்குள். நல்லதொரு மாற்றத்திற்குத்தான் நான் உன்னை அழைத்து செல்ல போகிறேன். எத்தனை சோகம் வந்தாலும் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு குறித்து விட்டேன். நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருகிறேன். வெற்றி உனக்காகவே வந்து சேர்ந்து விட்டது. இனியும் நான் காலம் கடத்த போவதே கிடையாது. எப்படியாவது உன் வாழ்க்கையில் உனக்கானதை தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது என் தங்கமே. நீ நினைத்தது தான் அப்படியே பலிக்கப் போகிறது. இது இந்த வராகியின் சத்திய வாக்கு. ஓம் வராகி தாயே போற்றி.